புஸ்தகம் 33, 15, 16, 17 சேர்ந்து வாசிக்கலாம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமுமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்று சாந்தமாக சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் தியானித்து தேவ பலனை அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளுக்குரியதான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொடுத்து நம்மோடு பேச விரும்புகிறார். நம்முடைய கண்கள் ஆண்டவரை காண வேண்டும், ராஜாவை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். ஆமென். யோபு சொல்லுகிறார், என் சொந்த கண்களால் அவரை நான் பார்ப்பேன். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். யாரெல்லாமோ நம்ம பார்க்கணும்னு நாம் விரும்புகிறோம், யார் யாரையோ தரிசிக்கணும்னு விரும்புகிறோம், யார் யாரெல்லாமையோ நாம் தேடுகிறோம். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும். என் தரிசனத்திலே, என் சொப்பனத்திலே, என் ஆவியின் கண்களிலே நான் அவரை பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்பி இருக்கிறோம், எத்தனை பேர் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த இந்த பகுதியிலே தேவனை பார்ப்பதற்குரியதான தகுதிகள் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாமிசத்தை உடையவராக 33.5 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஜனங்கள் அவரை நேரடியாக பார்த்தார்கள், ஜனங்கள் அவரை நேரடியாக கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேரடியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார், அவரை வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். இந்த கூடுகையில் இந்த 14வது நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் அவரை தரிசித்தே ஆக வேண்டும், அவரை பார்த்தே ஆக வேண்டும், அவரை முழுமையாய் அனுபவித்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் அதை அனுபவிக்கவில்லையோ அந்த பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரும் காணும்படி, அறியும்படி, உணரும்படி ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தில் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகிறது என்றால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை யார் யார் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை காக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தினமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், தினமும் ஆவியானவருடைய சப்தத்தை நாம் கேட்கிறோம். தினமும் ஒரு தேவ ஊழியன் வரல, உங்க சபை ஊழியரை கொண்டே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வார்த்தையை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். பாருங்கள், வெறுமையாக ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கப்படவில்லை. ஒவ்வொரு வசனத்தையும் நாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வசன
வசனத்திற்குள்ளாலேயே தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த வசனத்திற்குள்ளாகவே வல்லமை இருக்கிறது. அந்த வசனத்திற்குள்ளாகவே நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறதான தேவனுடைய கிரியைகள் அதற்குள்ளாக காணப்படுகிறது. ஆமென். வசனமே தீர்க்க தரிசனம். ஒரு நபருடைய தனிப்பட்ட பெயரை சொல்லுகிற காரியம் அது வேற. ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை எத்தனை பேர் உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள். ஆமென். கரத்தில் வேதாகமத்தை வைத்திருக்கிறோம், கொஞ்சமும் வார்த்தை இருதயத்தில் போகலை என்றால் நிச்சயமாகவே குடும்பம் சீர்கெட்டு போகும், நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும், நம்ம ஒரு நிலையான ஓட்டத்தை ஓட முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் முழுமையாக இடம் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென். இந்த இடத்தில் இருக்கிற நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். நான் இயேசுவை எப்படியாவது பார்த்தே ஆக வேண்டும். அவர் பிரசன்னத்தை நான் முழுமையாய் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த தீர்மானம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிரியை செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க போகிறீர்கள். நம்முடைய கண்கள் ராஜாவை காணும். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் சொல்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரை நாம் பார்த்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இன்னும் ஒரு விசை நான் பார்க்க வேண்டும், இன்னும் ஒரு விசை நான் அவரை தரிசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக அவரை நாம் பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நீதியாய் நடக்க வேண்டும். ஆமென். அதுதான் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1வது அந்த 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நீதியாய் நடக்க வேண்டும். ஆமென். அவரை பார்க்கணும்னா நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது நீதியாய் நடக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ஆண்டவரை யார் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி போராடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் வெறுமையாய் விடுகிறதல்ல, அவர்களை கர்த்தர் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். சூரியனை போல பிரகாசிப்போம். இந்த இடத்துல இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை நம்ம எவ்வளவுதான் நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஆமென். நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஆகவே தான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற
உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். அப்போ நீதியை நடப்பிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள், நீதியை நடப்பிக்கிறவர்கள், கர்த்தரிடத்திலே அன்பாயிருக்கிறவர்கள். ஆமென். இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது யாருக்கு ஏற்றது? தேவனுக்கு ஏற்றது. என்ன நீதி? யோவான் ஸ்நாபகனிடத்திலே இயேசு ஞான ஸ்நானம் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், முடியாது, பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ ஞான ஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஆகவே யோவான் ஸ்நாபகனிடத்திலே கேட்கிறார். அவர் சொல்றார், முடியவே முடியாது, முடியவே முடியாது, நான் அதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். ஆனா இயேசு சொல்றார், நான் ஞான ஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஆமென். இப்போ இயேசு விரும்பின காரியம் நிறைவேறுகிறது. அப்பதான் இயேசு சொல்றார், இப்படி எல்லா நீதியையும், ஆமென், இதுபோல எல்லா நீதியையும் நீங்கள் நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றது. அதுக்கு அர்த்தம் என்ன? வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி எந்தெந்த பிள்ளைகள் நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இப்படி மட்டுமல்ல, சத்தியத்தின்படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், சத்தியத்தின்படி அபிஷேகத்தை பெற வேண்டும், சத்தியத்தின்படி ஆவிக்குரிய திருச்சபையிலே நல்ல பங்கு வகிக்க வேண்டும், சத்தியத்தின்படி இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியை நடப்பிக்கிறவர்கள் நிச்சயமாகவே ராஜாவை பார்க்க முடியும். அவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள், அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை தரிசிக்க முடியும். ஆமென். அப்ப இந்த ஒன்று மட்டும்தானா? இல்லை, இன்னமும் இருக்கிறது. அது என்ன? இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, முதல்ல நீதியை நடப்பிக்கிறது, இரண்டாவது அவரை காண வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணுமா? செம்மையாய் பேச வேண்டும். ஆமென். எப்படி பேசணும்? செம்மையாய் பேசணும். முதல்ல உள்ளதை கூட நிறைவேற்றி விடலாம், ஞான ஸ்நானமா எடுத்து விடலாம், வேதம் வாசிக்கிறதா எடுத்து விடலாம், ஆலயத்திற்கு வரணுமா செய்து விடலாம், காணிக்கை கொடுக்கணுமா கொடுத்து விடலாம். இது முதல்ல உள்ளது கொஞ்சம் ஈஸியா சிலருக்கு இருக்கிறது, சிலருக்கு அது கடினமாக இருக்கிறது. முதல்ல சிலருக்கு ஈஸியா இருக்கு, ரெண்டாவது உள்ளது சிலருக்கு கடினமா இருக்கிறது. என்ன? செம்மையாய் பேசுவது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் உங்கள் சைடில் 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு நபர்கிட்ட கேளுங்க, நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்களா, ஒழுக்கமாக பேசுகிறீங்களா, பக்குவமாக பேசுகிறீங்களா? இன்னைக்கு நமக்கு பேச்சு தான் நமக்கு அழிவின் காரணம், ஆவிக்குரிய வீழ்ச்சியின் காரணம் நம்ம செம்மையாய் பேசுவதில்லை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வார்த்தையில மதிப்பு இருக்கணும், நம்ம பேச்சில் உண்மை இருக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பேச்சில் தெளிவு இருக்கணும், நம்ம பேச்சில் கிருபை இருக்கணும், நம்ம பேச்சில் வல்லமை இருக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ 2-3 பேர் தான் அல்லேலூயா சொல்றது போல இருக்கு. ஏன்னா யாரும் செம்மையா பேசுறது போல இருக்கு. நான் செம்மையா என்னுடைய உதடை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பத்தியலா, நாக்கு சுத்தம் இல்லை, நாக்கு கிளியர் இல்லை, நாவுக்கு பக்குவம் இல்லை. கிளிக்கு கூட கிளி பேசுவதற்கு என்ன போடுவாங்களாம்? என்ன போடுவாங்க? கேட்கல. வயம்பா, வசம்பு. அது என்ன செய்யுமா? போட்டு போட்டு பழக்கப்படுத்தின அது என்ன செய்திருமா? பேசுது. ஆமென். நம்ம செம்மையா பேசணும்னா நம்ம நாக்கில் என்ன போடணும்? என்ன போட்டா செம்மையா பேசுவோம்? நிஜமா நான் இதுவரை பார்த்துருக்கிறேன்,
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பட்டு 20 வருஷம் 25 வருஷமா இருக்கிறாங்களே, சுத்தம் ஜீரோல இருக்கிறோம். பேச்சுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க. யாரெல்லாம் பிள்ளைக்கு ஒரு முட்டாய் கொடுத்தா பிள்ளை ஆளாது, இல்லைன்னா பிள்ளையை கொண்டு அப்படி நடந்தால் பிள்ளை ஆளாது. அது கொஞ்சம் பிடிவாதம் உள்ள பிள்ளை. சோத்திரம். பாருங்க, செம்மையாய் பேசணும். இல்லைன்னா எனக்கு ஒரு கம்புங்க வச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அட்டி கொடுக்கும்போது எல்லா பிள்ளைகளும் ஒழுங்காக இருக்கும். எனக்கு கம்புங்க இல்லை. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கம்பு யாராவது கொண்டு வருவீங்களா? அழகான ஸ்டைலாக இருக்கணும். சும்மா ஏனோ தானே ஒரு கம்பு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சின்ன டைப்பில் பிள்ளைகளுக்கு வச்சா நச்சுன்னு இருக்கணும், கடித்தது போல் இருக்கணும். சோத்திரம். அப்போ என்ன பார்த்தா பெரிய ஹீரோ போல் நினைப்பாங்க பிள்ளைங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செம்மையாக பேசணும். நம்முடைய நாவு செம்மையான வார்த்தைகளை, யாராவது அதை க்ளீன் பண்ணுறது உண்டா? டங் கிளீனர் எடுத்து நாக்கை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் உண்டு. நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தை செம்மையா இருக்கிறதா, உண்மையா இருக்கிறதா, மதிப்பா அழகா பேசுறோமா? அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆலயத்தில் இருக்கும் பொழுது செம்மையா பேசுறோம். காம்பவுண்டுக்கு வெளியில போன பிறகு நானும் நாயை போலத்தான், நானும் பன்றியை போலத்தான், நானும் அந்த மிருகத்தை போலத்தான் மாறுகிறவர்களுடைய நாவு செம்மையாக இருப்பதில்லை. ஆமென். என் நாவு கர்த்தருடைய ஆலயத்திலும் செம்மையா இருக்கணும். என் நாவு என் வீட்டிலும் செம்மையா இருக்கணும். என் நாவு எங்க இருந்தாலும் செம்மையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்புடன், மிகுந்த அன்புடன் சத்தியத்தை நம்ம கை கொள்ளணும். வசனத்தை கை கொண்டு தலையாயிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்து கொண்டே இருந்தால் மட்டுமே நாம் செம்மையான வார்த்தைகளை பேச முடியும். நம்முடைய வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டு விட்டால் நிச்சயமாகவே முடியவே முடியாது. நான் வளர்ந்து விட்டேன் என்று நினைக்கவே வேண்டாம். இந்த வேதாகமத்தை நீங்க ஒரு வருஷத்துல 3 முறை முடிச்சாலும் 10 முறை வாசித்து முடித்தாலும் வளர்ந்து விட்டேன் என்று நினைக்காதிருங்கள். இது தினந்தோறும் நம்மை வளர்த்துகிறதாக இருக்கிறது. அப்ப நாம் வளரணும்னு விரும்புகிறவர்கள் எபேசியர் 4:15 சொல்றது போல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாக நாம் காணப்படுவோமேயானால் நம்முடைய பேச்சிலே செம்மை காணப்படும், நம்ம பேச்சில் தெளிவு காணப்படும். அது வளருகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம். அது ஆவியிலே தினமும் வளருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, நான் செம்மையா பேசணும். என் புருஷன்கிட்ட நான் செம்மையா பேசணும், மனைவி கிட்ட செம்மையா பேசணும், பிள்ளை கிட்ட செம்மையா பேசணும், விசுவாசி கிட்ட செம்மையா பேசணும். அவன் ஒருவேளை தவறு செய்யலாம், தவறு செய்தாலும் நீ உடனே அந்த தவறு செய்தவனை போல மாறி விடாது. நான் செம்மையா பேசணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா சில நாட்கள் 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகும்போ சிலருக்கு ப்ரெஷரு பிபி ப்ளஸர் எல்லாம் வரும் இல்லையா? அப்போ நம்ம லைஃப் அதுக்கேற்றவாறு மாறிவிடும். இந்த ஆவிக்குரிய நிலை செத்து போகும். இந்த ஆவிக்குரிய நிலையை இப்போவுமே நீங்க பாதுகாத்து கொண்டால் நம்ம வயது போக போக போக, ஆமென், காலம் செல்ல 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 நம்ம நாவு எப்பொழுதும் தேவனை கரெக்டா மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார், இயேசுவின் நாமத்தினார் செம்மையாய் பேசக்கூடிய கிருபையை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவீராக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம்மையா பேசணும், செம்மையா பேசணும். அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் செம்மையா பேசணும். ஏன் செம்மையா பேச முடியல? ஏன் தெளிவா பேச முடியல? ஏன் உண்மையா பேச முடியல? ஏன் ஞானமா பேச முடியல? ஏன் கிருபை உள்ள வார்த்தைகளை பேச முடியல? காரணம்,
நமக்கு முன்னால் இருக்கிற சூழ்நிலைமைகள். ஆமென். சூழ்நிலைமைகள் சிலருக்கு மாறும் பொழுது என்ன நடைபெறுகிறது? அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசிவிடுகிறார்கள். தங்க உணர்வு எப்படி தூண்டப்படுகிறதோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்றவாறு பேசிவிடுகிறோம். ஆவியானவர் வெளியே போய்விடுகிறார். அவ பாட்டுக்கு பேசட்டும். ஆமென். அவள் விருப்பத்தின்படி பேசட்டும். அவள் சூழ்நிலைமைக்கு ஏற்றவாறு தான் பேசுவாள். அவன் சூழ்நிலைமைக்கு ஏற்றவாறு தான் பேசுவான். தேவனுடைய சத்தியத்திற்கு ஏற்றவாறு அவன் பேசுவது கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். ராஜாவோடு அகமகிழ்கிறவர்கள் யார்? இயேசுவோடு அகமகிழ்கிறவர்கள் யார்? இயேசுவோடு நெருங்கி வாழுகிறவர்கள் யார்? நீதியை நடப்பிக்கிறவர்கள், செம்மையாய் பேசுகிறவர்கள். ஆமென். இந்த நாவு பழக்குவிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. தினந்தோறும் அது எழுதி கொண்டே இருக்கிறது. என்ன எழுதுகிறது என்று தெரியாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன எழுதுகிறது என்று தெரியாது நிறைய பேருக்கு. சிலருக்கு தெரியும் 24 hours 24 மணி நேரமும் அது என்ன எழுதுகிறது. உன் சிந்தனை எப்படி ஓடுகிறதோ அவற்றை எல்லாம் இது எழுதி கொண்டே இருக்கும். ஆமென். என் நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணி. அதை செம்மையா எழுதணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை செம்மையா எழுதணும்ப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. உன்னுடைய ஜீவன் அந்த நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. செம்மையானவைகளை பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? நீ படுகுழியில கடந்தாலும் செம்மையானதை பேசு. உன்னை யார் தள்ளிவிட்டாலும் செம்மையானதை பேசு. உலகத்தான போல மாத்தி பேசாத. உலகத்தான போல உன்னுடைய பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கட்டும். தேவனை பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் மட்டும் உன் நாவிலே வர வேண்டும். கர்த்தராகிய தேவனை நீ பார்க்க வேண்டும் என்றால், அவரோடு வாழ வேண்டும் என்றால், அவருடைய பிரசன்னம் உன் கூடாரத்தில் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சமூகம் உன் வாழ்க்கையிலே கூட இருக்க வேண்டும் என்றால், நாம் பேசுறது செம்மையானதை நாம் பேசணும்ப்பா. நான் செம்மையானதை பேசணும் ஆண்டவரே. நான் தெளிவானதை பேசணும் ஆண்டவரே. நான் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே நான் செம்மையானதை பேசணும்? உணர்ச்சி வசப்படும் போது கண்ட்ரோல் இல்லாமல் வார்த்தை போகுது, எனக்கு தெரியுமாப்பா. நான் இந்த உபவாச கூடுகையில் பார்த்தீங்கன்னா மொபைலை சுவிட்ச் ஆஃபில் வச்சிருக்கிறேன். சில நேரத்தில் முக்கியமாக பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற நபருக்கு ஃபோன் ஆன் பண்ணி ஜெபத்தோட, ஆண்டவரே எதுவும் பேசுகிற நேரத்தில் ரொம்ப கவனமாக நாம் பேசணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ பிரசன்னத்தில் காத்து இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடும். அது நல்லா தெரியும். ஆமாம். சும்மா எல்லாரும் பேசுகிறது போல கலகலன்னு பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த மகிமையும் அந்த பிரசன்னமும் எடுபட்டு போகும். அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முக்கியமாக பேச வேண்டிய காரியத்திற்கு தெளிவாக பேசி தெளிவாக வைப்பேன். இப்போது அப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி, இப்போ இந்த வேலைகள் எல்லாம் நடந்து பார்த்தீங்களா, வரிசையாக வந்துடுவாங்க லைனில். நான் ஒரு ஃபோன் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். பாஸ்டர் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது தப்பு தானே? அப்படி தானே சிலர் கேட்குறீங்க. அப்படி இல்லை. நான் பேசுனா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எப்போ பைசா தருவீங்க? இப்போ அவங்க அப்படி கேட்குறதற்கும் டைரக்டாக வர்றாங்க பார்த்தீங்களா, முகத்துக்கு முகம் பார்க்காம பேசும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் நேரில் வரும்பொழுது அவங்க பேச்சிலும் கவனம் இருக்கும். ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் கோழிப்போரள வழியாக இப்போ 14 நாள் வந்துக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து. அந்த முக்கில் ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கணும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. பாருங்க, இவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஆனால் அவருக்கு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, நான் போகிறாரு இப்படி பார்ப்பார். நானும் கண்டுக்காமல் என்ன செய்வேன், ஆண்டவரே காப்பாற்றுங்கப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, என்றைக்கும் பார்ப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருக்கா, இன்னைக்கு ஒரு மரண வீடு, அப்பா ஃபோன் ஆன் பண்ண வேண்டியது. உண்மையை சொல்கிறேன், ஒருக்கா அடித்தார், 2 தடவை அடித்தார், 3 தடவை அடித்தார், அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு வேற வழியே தெரியல. ஆண்டவரே இன்னைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா,
பாதை மாறி குளிக்கோடு வழியாக வந்தேன். என் மனசு வாதித்தது, நீ அப்போ நீ இப்படி கள்ள வேலை தானே பண்ணுற, பாதை மாறி வர்ற, நேராக போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் நேர வர தொடங்கினேன். எப்படியோ ஆண்டவருக்கு கிருபையினால இன்றைக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை எப்படியாவது கொடுப்பதற்குரியதான ஒரு சின்ன வழி திறந்தது. ரொம்ப கம்பீரமாக கடையில் போனேன். என்னை பார்த்ததும் நிறைய யோசித்திருப்பார் அவர். ஆனால் அவரும் ஒன்றும் பேசலை, நானும் ஒன்றும் பேசலை. எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது சொல்லிக்கிட்டு அதில் கொடுக்க வேண்டியதில் முழுசாகவும் கொடுக்கலை, பாதியை கொடுத்துட்டு சொன்னேன், 40 நாள் ஜெபம் நடக்கு, முடிந்த பிறகு பார்க்கலாம். ஓகே பாஸ்டர், முடிஞ்சது. ஆமாம், ஒரு அல்லையே சொல்லுங்க. பாருங்க, நம்ம கர்த்தர் பாதத்தில் கவனமாக இருந்தா, சரியா இருந்தா, நம்ம வார்த்தைகள் ஒன்றும் தேவையில்லாமல் உதிர போவதே கிடையாது. அவர் பார்த்து கொள்வார். நீ கரெக்டாக இருந்தா போதும், நீ நீதியை நடப்பித்தால் போதும், நீ உண்மையாக இருந்தால் போதும், உன் இருதயத்திற்கு உண்மையாக இருந்தால் போதும். ஒழிச்சு ஒரு நாள் வந்தேன் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு வேதனையாக இருந்தது. அவருடைய பார்வை என்ன ஒரு நாள் மாற்றி விட்டு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்தேன், 2 நாள் திருப்பி நேராக தான் வந்தேன். என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் எனக்கு தேவையை சந்திப்பார். ஆமாம், ஆண்டவர் நடத்துவார். நம்ம ஒழிக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம வார்த்தையில் பிதட்ட வேண்டிய தேவையில்லை. சரியான பாதையிலே நீ கர்த்தரை தேடும் பொழுது அவர் உன்னை சரியான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையுள்ள தேவனவர் உள்ளம் கையில் வரைந்தார். உண்மையுள்ள தேவனவர் உள்ளம் கையில் வரைந்தார். உன்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஒருபோதும் உன்னை தள்ளிட மாட்டார். உண்மையுள்ள தேவனவர் உள்ளம் கையில் வரைந்தார். உண்மையுள்ள தேவனவர் உள்ளம் கையில் வரைந்தார். கனப்பொழுதும் உன்னை மறந்து போவதில்லை. கனப்பொழுதும் உன்னை மறந்து. ஆமென். உண்மை தேவனவர் நன்மையால் நிரப்பிடுவார். உண்மை தேவன் நன்மையால் நிரப்பிடுவார். உன்னை கைவிட மாட்டார். தேவனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஒருபோதும் உன்னை தள்ளிட மாட்டார். உண்மையுள்ள தேவனவர் உள்ளம் கையில் வரைந்தார். உண்மையுள்ள உள்ளம் கையில் வரைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கண்களினால் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்படுவது இல்லை. நீ பார்க்க வேண்டியது அவரை நீ பார்த்துட்டேன்னா நீ வெட்கம் அடைய மாட்டாய், நீ பிரகாசம் அடைவாய். இணை வெட்கத்தால் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பிரகாசமான செய்தி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெட்கத்தின் நிலை உங்களை மூடுகிறதா? உங்களுக்கு பிரகாசமான வார்த்தை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை நீ பார்ப்பதற்கு நீ நீதியை நடப்பித்தால் போதும். அவரை நீ பார்ப்பதற்கு செம்மையானவைகளை பேசினால் போதும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். சிலர் மேல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆவியானவருடைய கிருபை சிலரை நிரப்புகிறது.
உன் காலை அவர் தள்ளாட விட்டார். உன் வாழ்க்கை அழிந்து போவதில்லை. உனக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களுடைய பாதுகாவல் உன் வீட்டிற்குள்ளாக கர்த்தர் அனுப்புகிறார். நீ இருக்கிற இடத்துல பாதுகாவல் உண்டு. இந்த இடத்துல வந்திருக்கிற உன் மேல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அசாத்தியமானவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துறீங்க? இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப ரெண்டு காரியம், நீதியை நடப்பிக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலையா? சீக்கிரம் எடுத்துடுங்க. அபிஷேகம் வரலையா? காத்திருந்து இந்த நாட்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவு இல்லையா? கர்த்தர் உனக்கு அதை தரப்போகிறார். கேட்டால் போதும், வாஞ்சித்தால் போதும், நிரப்பப்படுவாய். அவரை பார்க்க இரண்டாவது செம்மையானவைகளை பேசணும். ஆமென். மூன்றாவது நாம் அவரை பார்க்க, அவரை தரிசிக்க, ராஜாவை நாம் காண இடுக்கண் செய்வதால் ஒரு ஆதாயத்தை நாம் தவிர்க்க வேண்டும். ஆமென். இடுக்கண் செய்கிறது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இடுக்கண் செய்கிறாங்க. இடுக்கண் செய்தால் அதிலிருந்து ஆதாயம் கிடைக்கிறது சிலருக்கு. அப்போ இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை சிலர் தேடுகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஆமென். அயலகத்தான், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மோடு பழகுகிறவங்க, அவர்களை நம்ம என்ன செய்வோம்னா இடுக்கமான பாதையில், சிலர், எல்லாரும் அல்ல, இடுக்கமான பாதையிலே, இடுக்கமான ஒரு சூழ்நிலைமையிலே அனுப்பி அவர்கள் மூலம் வருகிறதான லாபத்தை, நன்மையை எடுக்கிறவர்கள். அப்படின்னா இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஒருவரை கஷ்டப்படுத்தி அவரிடத்திலிருந்து வருகிற நன்மையை நாம் எடுத்து அப்படி ஹாப்பியா இருப்பது. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருடைய வாழ்க்கையை கஷ்டத்தினூடாக அனுப்பிவிட்டு அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம சுகபோகமாய் இருப்பது. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் தண்டனை வச்சிருக்கிறார். பிறரை கஷ்டப்படுத்தி நம்ம சுகமா இருப்பது. நீ மனைவியை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமா இருப்பது, புருஷனை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமா இருப்பது, பிள்ளைய கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமா இருப்பது, வேற யாராவது பக்கத்துல நெய்பர்ஸ், அயலகத்தார், கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை கஷ்டப்படுத்தி நீ நன்மையை சம்பாதிப்ப, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது வேண்டாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அப்படி செய்கிறவர்களுக்குரிய தண்டனை என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 27வது அதிகாரம், யோபு 27வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். யோபு 27:13-18. பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும், கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய விதைவைகள் புலம்புவதில்லை. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டை போலவும் காவல் காக்கிறன் போட்ட குடிசை போலவும் ஆகும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. பிறரை கஷ்டப்படுத்தி, பிறரை வேதனைப்படுத்தி, பிறரை காயப்படுத்தி வருகிற நன்மையை நீ எடுத்து நீ சுகபோகமாய் இருப்பேன்னா ஒரு நாளும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு நாளும் அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. ஒரு நாளும் அவர் உன்னோடு கூட உலாவ போவதில்லை. ஆனால் அப்படி செய்கிறவர்களுக்கு நிறைய தண்டனைகள் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென்.
அப்படிப்பட்டவர்களுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டை போல, காவல் காக்கிறவன் போட்ட குடிசை போல ஆகும். வீட்டுக்கே ஒரு சாபத்தாண்டவர் வச்சிருக்கிறார். ஆமே ஆமே. உன்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. உன்னால் பிறர் சந்தோஷம் அடைகிற காரியங்களை செய்யணும். ஆமே. உன் வார்த்தையால் கஷ்டப்படக்கூடாது, உன் பணத்தால் கஷ்டப்படக்கூடாது. நீ உயர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஏழையை நெருக்காது. நீ பணக்காரனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தரித்திரனை ஒடுக்காது. நோ, உன் யாருக்கும் நீ கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஆமென். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இடுக்கண் செய்கிறதினால் வரும் ஆதாயத்தை சிலர் தேடுகிறார்கள், நாமோ அந்த ஆதாயத்தை தேடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நாம் பார்க்க வேண்டுமே ஆனால், அவரை தரிசிக்க வேண்டுமே ஆனால், முதலாவது செய்ய வேண்டியது என்ன? நீதியை நடப்பிக்கணும். 2 செய்ய வேண்டியது என்ன? செம்மையானதை பேசணும். 3 நாம் செய்ய வேண்டியது என்ன? இடுக்கண் செய்து வரும் ஆதாயத்தை தவிர்க்கணும். ஆமென். பிறரை கஷ்டப்படுத்தி வருகிற ஆதாயத்தை தடுக்கணும். 4வதாக பரிதானத்தை, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா முதல் வசனம். வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதற வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிதானம்னா என்ன? லஞ்சம். உங்க வீட்டில் யாராவது லஞ்சம் வாங்கிறது உண்டா? நீங்க லஞ்சம் வாங்கிறது யாராவது வாங்கியிருக்கிறீங்களா? அது என்னது? சம்பளம் ஒரு பக்கம், கிம்பளம் மறுபக்கம். கிம்பளம் அது எந்த பாஷைன்னு தெரியாது, ஆனால் நம்மளே உருவாக்கி இருக்கிறோம். கிம்பளம் லஞ்சம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. லஞ்சம், எப்படியாவது பணம் கிடைக்கணும், எப்படியாவது பணம் வரணும். உன் வீட்டுக்கு எப்படியாவது பணம் வரக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் உழைப்பினால் வருகிற பணம் வரணும், இல்லைன்னா தேவன் தருகிற ஈவினால் வருகிற பணங்கள் வரலாம். ஆமென். யார் மூலமாவது கர்த்தர் உன் கரத்தில் தருகிறது. ஆமென். நீங்க எப்படி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் என்னோடு சொன்னார், வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நோ லஞ்சம். ஆமென். பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதற வேண்டும். உபாகமம் 16:19 சொல்லப்படுகிறது, பரிதானம் வாங்காமல் இருப்பாயாக. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு உரியதான ஒரு வீக்னஸ் என்னன்னா, லஞ்சம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அந்த வசனம் சொல்லுகிறது, பரிதானம் வாங்குறவர்களின் கண்கள் குருடாகிறது, அவங்க ஞானம் குருடாகிறது, அவர்களுடைய உண்மை நிலை குருடாகிறது. ஆமென். அவங்க மனசுல நல்ல தெளிவு இருந்திருக்கும், அந்த தெளிவெல்லாம் போயிடுது. அவங்களுக்குள்ளால சில நியாயங்கள் இருக்கும், அதெல்லாம் அழிந்து போகிறது. நீதிமான்களுடைய நியாயங்களை இந்த காரியம் பரிதானம் தாறுமாறாக்குகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால லஞ்சம் வாங்குறதை யாராவது பார்க்குறீங்களா? இல்லை உங்க வீட்டில் யாராவது லஞ்சம் வாங்குறாங்களா? வேண்டான்னு சொல்லுங்க. லஞ்சம், ஆமென், அது பெரிய நம்ம பணம்னு தான் பார்ப்போம், அது வீட்டுக்குள்ளால இருந்து வேற வேலை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென். நிறைய பேர் எனக்கு லஞ்சம் வாங்காதவங்க தெரியும், ஆனால் அநேகம் பேர் வாங்குறவர்களையும் எனக்கு தெரியும். அந்த லஞ்சம் செய்கிற வேலை என்ன? நியாயத்தை கெடுத்து போடுகிறது, பிறரை தவறாக நடத்துகிறது. ஆமென். உங்க கண்களுக்கு முன்பதாக சபையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், விசுவாசியாக இருக்கிறவங்களாக இருக்கலாம், யாராவது தவறு செய்வதை கண்டால் அதை சொல்லாம இருக்கக்கூடாது. சிலர் என்னன்னா, நான் பார்க்கறது எல்லாத்தையும் சொல்லுவேன், எது எல்லாத்தையும் பார்க்கறனோ அது பட்டும் படாமலும் சொல்லிடுவேன், அப்பதான் எனக்கு திருப்தின்னு உண்டு. சிலர் அப்படி அல்ல. ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது நீங்க கண்டிப்பா அதை சொல்லணும். ஒருவேளை ஞானம் வேணும் சொல்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு மனசுல சொல்ல, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படின்னா சபையின் போதகரிடத்திலே கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.
இப்படியாகும் பாஸ்டர், இந்த விசுவாசி இதை செய்ததை பார்த்தேன், அது சரியல்ல என்று நினைக்கிறேன், என் பார்வையில் அது தவறாகப்பட்டது, உங்களிடத்திலே சொல்லுவது தவறில்லை, முடிந்தால் அந்த நபரை திருத்துங்கள். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது அந்த நபர் செய்வதை பார்த்துவிட்டு அமைதியா இருந்தால் நம்ம மேல இரத்த பழி சுமரும். அவன் எந்த ஆக்களையும் போட்டு அப்படித்தானே, அதற்காகவா நீ ரட்சிக்கப்பட்டாய்? உன்னால முடியாட்டா அதை யாரிடத்தில் நான் சொல்ல வேண்டும்? யாரிடத்தில் அதை சொன்ன அந்த மனுஷனை திருத்தலாம்? அதுதான் தேவ பிள்ளையினுடைய அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள், தவறு செய்கிறவர்கள் நிறைய ஆலயத்தில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அதை எப்படி நான் அதை திருத்துவது ஆண்டவரே? என் கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறாங்கப்பா, அந்த நபர் இப்படியே இருந்துட்டு போகட்டும்னு. சிலர் அப்படி இல்லை, என்னத்த வேணும்னாலும் அவைய செய்யட்டும், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு அமைதியா இருப்பேன். நோ, இரத்த பழி உன் மேல சுமரும். ஏன்னா நீ அந்த தவறை பார்த்துட்ட. அந்த தவறு உன் மேல இல்லாமல் இருக்கணும்னா சொல்ல வேண்டிய நபரிடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை பாஸ்டர், உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்களும் என்ன செய்து போடுவிய? சொல்லி போடுவிய. உன் மேப்பன் மேல நம்பிக்கை இல்லைன்னா சபைக்கு வரக்கூடாது. நீ அது வேற சபைக்கு போகணும். எந்த மேய்ப்பன் உனக்கு நம்பிக்கையோ அந்த சபையில போகணும். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பதான் சபையில் இருக்கிறதான ஆவிக்குரிய நிலைமை பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரனும் எல்லாரும் தவறான நபர்களுமாக சபையில் இருப்பதை ஆண்டவர் விரும்பல. ஹல்லேலூயா. தவறுகள் எல்லாருடைய வாழ்விலும் வரும், ஆனால் ஆலயத்திற்கு தினமும் வர 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 நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் விரும்புகிறது என்ன? நான் அவரை பார்க்க வேண்டும், நாம் அவரை பார்க்க வேண்டும், நாம் அவரை தரிசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 4 காரியங்களை பார்த்து விட்டோம். 5வதாக ஒரு காரியம், தேவனை நாம் பார்க்க வேண்டுமேயானால், தரிசிக்க வேண்டுமேயானால், இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு செவியை என்ன செய்யணுமா? சாய்த்து விடணும், அடைத்திடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆமென். என்கிட்ட நிறைய பேர் உண்டு, பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடைசியில், பாஸ்டர் ப்ளீஸ் கேட்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்களும் சிலர் உண்டு, பாஸ்டர் நான் சொல்றதை சொல்லிட்டேன், நான் பாவம், அதை நீ சுமந்துட்டு நடக்கணும், உனக்கு முதல்ல கழிவு கிடையாது. சரி, இந்த வார்த்தையை பாருங்க, இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு. ஆமென். செவி என்ன செய்யக்கூடாது? அதுக்கு சாய்க்கக்கூடாது. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ச்சிருவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறதான அனுபவம், பழிக்கு பழி வாங்குகிறதான அனுபவம். எனக்கு அந்த சுபாவம் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் செத்து போன அல்லேலூயாவா இருக்கு? சோத்திரம். நம்ம நேரடியா பழியெல்லாம் வாங்க மாட்டோம், அதுக்கு ஒரு வாய்ப்பு தேடுவோம். இந்த எலியை பொறியில பிடிக்கணும்னா பழம் வைப்போம், தேங்காய் வைப்போம், இனிப்பா வச்சு பிடிப்போம். நானும் அதுபோல பொறி வைத்து காத்து கொண்டிருப்பேன். நிச்சயமாகவே உன்னை பழி வாங்கியே தீருவேன், மறக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட பெந்தைகோஸ்துக்காரங்க உண்டு. நம்ம அப்படி உண்டா இல்லையா? நான் அப்படி இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்பதான் காது கொஞ்சம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச் எடுக்கிற அனுபவம், பழிக்கு பழி வாங்குகிற அனுபவம். வெளியில பழி வாங்க மாட்டாங்க, நேரடியா வாங்க மாட்டாங்க, மறைமுகமாக வாங்குவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதை கர்த்தர் நிறுத்தி போட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சிலர் உண்டு, இந்த அக்கா கிட்ட போய் கேட்டா எல்லாம் தெரியும், அவங்கள்ட்ட போய் கேட்போம், இந்த பிரதர்கிட்ட போய் கேட்டா எல்லாம் தெரியும். கேட்டு என்னத்துக்கு? உன் ஜீவியத்தை தானே நஷ்டப்படுத்துற. கேட்டு 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 அந்த அக்கா எல்லாம் சொல்லி தருவாங்க. கேட்டது எல்லாத்தையும் கொண்டு போய் இனி கேட்க வேண்டிய நபரிடத்துல இது உண்மையா சரியா கேட்கவா போறோம்? இல்லை, அந்த நபரை நியாயம் தீர்த்து மனதிலே வைத்துக் கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஆண்டவர் சொல்றார், அதற்குரிய செவியை நீ சாய்த்து விடு, கேட்கவே வேண்டாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வேலையை கவனி.
பிழையான காரியத்தை நீ கேட்கும்போது செவியை அடைத்து விடு என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிலருடைய வாழ்க்கை, ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா? அவர்கள் கால்கள் தீங்கு செய்வதற்கு ஓடுகிறது, இரத்தம் சிந்துவதற்காக தீவிரிக்கிறது, ரிவெஞ்ச் எடுப்பதற்காக, பழிக்கு பழி வாங்குவதற்காக. ஆண்டவரே, எனக்கு அந்த சிந்தை இல்லப்பா, எனக்கு அந்த எண்ணம் இல்லப்பா, நான் உங்க பிள்ளை. அப்படிப்பட்டவங்களை பிதா தரிசிக்கிறார். அப்படிப்பட்டவங்களை இயேசு பார்க்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை தேடும்போது அவர்களை கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் நான் கேட்டு கேட்டு பழகி போன ஆண்டவர். யாராவது வந்தா ஏதாவது யாரையாவது குறித்து காரியங்களை சொன்னா அது கேட்டு 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 மனசுக்குள்ள நிறைச்சி வைக்கிற பொல்லாத ஆபத்தின் கிரியை, பொல்லாத அசுத்த கிரியை, அது இருதயத்திற்குள் வரவே கூடாது. என்கிட்ட இதெல்லாம் பேச வேண்டாம், இது பேச வேண்டியது அந்த நபரிடத்துல, அங்க போய் பேசுங்கன்னு தள்ளி விட்டுருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் உங்க செவியை சாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? வேண்டாம். உங்க இருதயம் கரைபடுகிறது. நீங்கள் சத்ருவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள். ஆண்டவரே, நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்பதற்கு நான் விரும்பலப்பா, என்னை உங்க ஆவியினால் நிறைத்தருளும், என்னை உங்க வல்லமையால் நிறைத்தருளும். ஆமென். உங்களுக்கு நெருக்கமான ஆளா இருந்தாலும் உங்களிடத்தில் பேசும் பொழுது அவங்க சொல்ற எதையும் உங்க இருதயத்தில் வைத்து கொள்ள மாட்டேன். அவங்க எந்த நபரை மோசமா பேசுறாங்களோ அந்த நபரை நான் பகைக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் கேளுங்க, இல்லைன்னா வேண்டாம். யாரை குறித்து எனக்கு கெட்டதை அறிய வேண்டாம். நல்லது உண்டுன்னா சொல்லுங்க, கெட்டதை அந்த நபரிடத்திலே போய் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறவங்க மட்டும் ஒரு அருளையே சொல்லுங்களேன். ஒரு நபரை குறித்து கெட்டதா என்கிட்ட சொல்ல வரீங்களா? என்கிட்ட சொல்ல வேண்டாம், அது அந்த நபரிடத்திலே சொல்லு. ஒருவேளை அந்த நபர் உங்ககிட்ட கெட்டதா சொன்னாலும் உனக்குள்ளால அந்த நபர், இந்த நபர் யாரை குறித்து சொன்னாங்களோ அந்த நபரை நீ தவறாய் பார்க்க மாட்டாய் என்றால் கேட்பதில் தவறில்லை. ஆமென். ஏன்னா உங்ககிட்ட சொல்றது ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆன நபரா இருக்கலாம். அக்கா சொல்றத நம்பலாம், யாரையும் நம்பாத. ஆமென். ஏன் நம்பாதேன்னா வார்த்தைகளிலே வித்தியாசம் உண்டு. ஆமென். நான் இந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையினிடத்துல காத்துல ஒரு சென்டென்ஸை சொல்றேன். எல்லாருக்கும் காத்துலையும் சொல்லி கடைசி வர்ற நபரிடத்துல அதை கேட்கும்போது சரியான வார்த்தை வருமா? வருமா வராதா? எத்தனை பேர் வராதுன்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பிரச்சனை நடக்கிற இடத்துல கண்ணால பார்த்தாயா, அந்த நபரிடத்துல தீர நேரடியாய் விசாரித்தாயா, அது மட்டும் போதும். ஆமென். சொல்லி சொல்லி வர்றதற்கெல்லாம் நீ வேறு போட்டு தண்ணி ஊத்தி நீ மரம் வளர்க்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு செவியை சாய்த்து விடு, தேவன் அதை அருவருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவரை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் பார்ப்பேன். இந்த துர்க்கிரியைகள் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நான் மாற்றி விடுகிறேன். இருக்குது, மாற்றி விடுகிறேன். இல்லவே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, பொல்லாததை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன். ஆமென். எதை காணாதபடிக்கு மூடுகிறவன் ஆண்டவரை பார்க்க முடியுமா? பொல்லாததை காணாதபடிக்கு. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 37வது வசனம். மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆமென். மாயையில் எந்த லாபமும் இல்லை. பொல்லாத காரியங்களை பார்க்கிறோம்னா நினைத்துக் கொள்ளுங்கள், மாயான காரியத்தை நான் பார்க்கிறேன், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இது ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை, என் வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, என் சபைக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் எதற்கதை பார்க்க வேண்டும்? நான் பார்ப்பது பிரயோஜனமானதை தானே பார்க்க வேண்டும். மாயான காரியம், பொல்லாத காரியத்தை நான் எதற்காக பார்க்க வேண்டும்? அந்த மாயான காரியத்தில் எந்த லாபமும் இல்லை. ஆமென். உங்க முன்னால வேகமா காற்றடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது பெரிய புயல் காற்று, பலமுள்ள காற்று. அந்த காற்று உங்க கண்ணுக்கு முன்னால தான் போகுது. ஆனா உங்க கையால் அந்த காற்றை பிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் மாயை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதுதான் பொல்லாத காரியம். அந்த பொல்லாத காரியத்தை நீ ஏன் பார்க்கிற? ஆண்டவர் சொல்றார், பொல்லாததை காணாதபடிக்கு கண்களை மூடுகிற பிள்ளைகள் என்னை பார்க்கிறார்கள். உன் கண்ணு வேற எதையும் பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்கணும். ஆமென். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன்னேசரின் அழகையே சேந்தை செய்து என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன்னேசரின் அழகையே சேந்தை செய்து என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போல் வாஞ்சிக்கிறே இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போல். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன்னேசரின் அழகையே சேந்தை செய்து என் இயேசுவை மாத்திரம். எத்தனை பேர் பாடுறீங்க? பொன்னேசரின். எல்லாரும் சத்தம் உயர்த்தி பார்த்து பாடுங்க. ஆமென். என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக தேவனே இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதிலுள்ள இச்சைகளோ உலகுடன் அலை போல அழிந்து போகும். உலகமும் அதிலுள்ள இச்சைகளோ உலகுடன் அலை போல நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். உலகினில் ஜீவிக்க. ஆமென். வாஞ்சிக்கிறேன். மாமிசத்தின் இச்சையை வெறுத்துவிட்டு ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு மாமிசத்தின் இச்சையை வெறுத்துவிட்டு மாமிசத்தின் கிரியையை அழித்துவிட்டு மாறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மாறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மாறுரூப. ஆமென். மாறுரூபமாகவே வாஞ்சிக்கிறேன். மாறுரூபமாகவே 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 ஹல்லேலூயா. மாறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறேன். மாறுரூபமாகவே
பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம வாசித்த வேத பகுதியின் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:17 இவ்வாறு சொல்லுகிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாக காணும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினராய் காணும். எப்போது காணும் தெரியுமா? நீ நீதியை நடப்பிக்கணும், செம்மையானவைகளை பேசணும், இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை வெறுக்கணும், பரிதானம் வாங்கக்கூடாது, இரத்தம் சிந்துவதற்கும் உள்ளதான யோசனைகளை கேட்கக்கூடாது, அதற்கு செவியை அடைக்கணும், பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூட வேண்டும். ஆமென். இத்தனை காரியத்தை செய்து பாரு, கண்கள் ராஜாவை பார்க்கும். நீ சாதாரண ஒரு ஸ்திரீ அல்ல. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை. எல்லாரும் முழங்கால் போடுவோமா? இதே பாடலை நம்ம பாடி நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த உலகத்துல நீ எத்தனையோ பேரை பார்த்துட்டு தோற்று போனாய். யாரும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாள் செய்வாங்க, அவங்க எதிர்பார்த்தபடி உங்களிடத்திலிருந்து அவர்களுக்கு நன்மை போகவில்லை என்றால் செய்யவே மாட்டார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் செய்வார், அவர் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கண் அவரை பார்க்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த 7 காரியத்தையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவர் விரும்பாததை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அவரை பார்க்கணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. இன்னும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எத்தனை பேருக்கு அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசை? ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் நீதியை நடப்பிப்பேன், நான் செம்மையானவைகளை பேசுவேன், பிறரை கஷ்டப்படுத்தி வருகிற ஆதாயம் எனக்கு தேவையில்லை, லஞ்சம் எனக்கு தேவையில்லை, தேவையற்ற காரியங்கள் தான் என் காதுகளால் நான் கேட்பேன், மற்றவைகளுக்கு என்னுடைய காதுகளை நான் அடைத்து விடுவேன், பொல்லாதவைகளை நான் பார்க்க மாட்டேன், என் கண்களை நான் மூடுகிறேன். அப்படி எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புறீங்க? Address: Pastor J.M. Playman Morris, South India Full Gospel Church, Pottavilai, Pioneer Street, Alagiya Mandapam, Mulagumudu Post, Kanyakumari District, Tamil Nadu. Pin code 629167.